நம்ம பொதுவாகவே ஒரு குழம்பு பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் வைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்கும் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது குழம்பு தேவைப்படுதுன்னா இதை வந்து உங்கள் லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம குக்கரில் தான் ஃபுல்லாகவே குழம்பு பண்ண போகிறோம். இதில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிரியாணி இலை வந்து 2 இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேலு கிராம்பு, ஸ்டார் பூ, கல்பாசி, அப்புறம் பட்டை இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வெடிப்பு வந்ததுக்கப்புறமேலு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக வதக்கினாலே போதும். அதுக்கப்புறமேலு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு உடனே தக்காளி ஆட் பண்ணிடாதீங்க. தக்காளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 தக்காளி வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக வந்து கிளி போட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. கீறிட்டே சேர்த்துக்கோங்க, காரமாக இருக்கும் நல்லா. இன்னும் கொஞ்சம் காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா இன்னொன்று கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காய் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி நல்ல நீட்டு வாக்கில் வந்து வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைக்காவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கிளறணும். நம்ம நல்லா இதை காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்லா வந்து வேகணும். ஏன்னா கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கிறதுனால அதனால் வந்து நம்ம விசில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி காய் வந்து கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவில் வந்து நமக்கு ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நம்ம வந்து கிளறி விட்டுக்கோங்க. காயோட சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் தான் நீங்கள் சின்னதாக கூட போட்டுக்கலாம். ஆனால் சின்னதாக போட்டால் என்ன ஆகும்னா கொஞ்சம் குலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாக பரவுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு டேஸ்ட்டு தரப்போகிற ஒரு முக்கியமானது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 1/4 போர்ஷன் வந்து தேங்காய் வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு உடைச்ச கடலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக விடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்படுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. தேவைப்படலைன்னா இதோட நிறுத்திக்கலாம் தண்ணியோட அளவு பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காயை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி இந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வந்திருக்கணும். ஸ்பூனில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அந்த மாதிரி இருக்கணும் டெக்ஸ்சரில். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறமேல அந்த க்ரீமை வந்து ஃபுல்லாக வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால காய் அதில் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தண்ணியோட லெவல் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தண்ணியாக வேணுனாலும் சரி கிரேவியாக இருந்தாலும் சரி தண்ணியோட லெவலை பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து காயும் நல்லா வேகணும். அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மிக்சர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதில் வந்து பச்சை வாசனை போகணும். அதனால் வந்து மூடி போட்டு வச்சு ஒரே ஒரு விசில் வந்து வச்சுருங்க. இது சின்ன குக்கராக இருக்கிறதுனால ஒரு விசில் வச்சாலே போதும். இதுக்கு ஒரு விசில் வச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து க்ரீமியாக நமக்கு வந்து அந்த குழம்பு ரெடியாக இருக்கும். இதை சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். விசில் வந்து திறந்து எடுத்ததுக்கு அப்புறமேலு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு கிளறிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த கொதி வந்துருக்கு பார்த்திங்களா இந்த டைமில் வந்து கொத்தமல்லியை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் ஒரே மாதிரி நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் காலைல ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா நைட்டு டிஃபனுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.